Hello friends, welcome back to my channel Easy Recipes by Maria Jude. இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஒரு சூப்போட ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஸ்வீட் கார்ன் வெஜ் சூப் ரொம்பவே ஈஸியாக சிம்பிளாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்கு போகலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் எடுத்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் 5 பல்லு பூண்டு குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. ஒரு சின்ன பீஸ் இஞ்சி அதையும் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ரெண்டுத்தையும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ ஒரு அரை கப்புக்கு அளவுக்கு ஸ்ப்ரிங் ஆனியன் சேர்த்துக்கோங்க. இப்போ நான் வேக வச்ச கார்ன் எடுத்துக்கிறேன். ஸோ அதையும் நம்ம இப்போ ஆட் பண்ணி நல்லா வதக்கிடலாம். வேக வச்ச கார்னு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போதும். ஸோ அதையும் நல்லா ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிடுங்க. மீடியம் சைஸ் கேரட்டு 5-6 பீன்ஸ், கேரட்டு பீன்ஸ் ரெண்டுத்தையும் நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. காயெல்லாம் அப்படியே இருக்கட்டும், கொஞ்சம் நேரம் வேகட்டும். இப்போ நான் மிக்ஸி ஜாரில் அரை கப் வேக வச்ச கார்ன் எடுத்துருக்கிறேன். அதில் அரை கப் தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட்டாக அடிச்சுக்கோங்க. ஸோ நல்லா அடிச்சுட்டு இப்போ நம்ம அதையும் ஆட் பண்ணிடலாம். அதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதுக்கு இப்போ நம்ம 3 கப் தண்ணி ஊற்றணும். ஸோ நான் மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அலசி இப்போ நான் ஊற்ற போகிறேன். ஸோ டோட்டலாக நம்மளுக்கு இப்போ 3 கப் தண்ணி தேவைப்படும். ஸோ அதை ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இதில் இருக்கிற காயெல்லாம் நல்லா வேகணும். அதனால் க்ளோஸ் பண்ணிவிடுங்க. ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே இருக்கட்டும். இப்போ ஒரு பவுலில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் எடுத்துக்கோங்க. அதில் அரை கப்பு தண்ணி ஊற்றி நல்லா இந்த மாதிரி கட்டி கட்டியாக வராமல் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க ரெடியாக. இப்போ 10 நிமிஷம் கழித்து நான் ஓப்பன் பண்ணுறேன். காயெல்லாம் நல்லா வெந்து கொதித்து வந்துடுச்சு. இப்போ நம்ம அந்த ரெடி பண்ணி வச்சுருக்கிற கார்ன்ஃப்ளவர் தண்ணியை நம்ம ஆட் பண்ணிடலாம். இந்த கார்ன்ஃப்ளவர் தண்ணி பார்த்திங்கன்னா சூப்புக்கு வந்து கொஞ்சம் திக்னஸ் கொடுக்கும், அதனால தான் நம்ம போடுறோம். ஸோ இப்போ நம்ம ஆட் பண்ணிட்டு நல்லா கொதிக்க விட்டுடலாம். கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ நம்ம இதுக்கு தேவையான மிளகுத்தூள் நம்ம ஆட் பண்ணிடலாம். நான் வந்து இப்போ அரை டீஸ்பூன் மிளகுத்தூள் போடுறேன். அதுக்கப்புறமா நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் வினிகர் போடுறேன். உங்கள்கிட்ட பிளெயின் வினிகர் இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் அதையும் போட்டுக்கலாம். ஸோ ரெடி ஆகிடுச்சு, கொதி வந்துடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் மேலே தூவிடலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே ஈஸியாக சிம்பிளாக வீட்டிலையே ஸ்வீட் கார்ன் வெஜ் சூப் ரெடி பண்ணியாச்சு. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.